சென்னை சோழிங்கநல்லூரில் கடந்த மாதம் திருநங்கை உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக உடனிருந்த 4 திருநங்கைகள் கொடூரமாக துடிதுடிக்க கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. முன்விரோதம் கொலையில் முடிந்தது எப்படி? சக திருநங்கை மீது ஏற்பட்ட முன்விரோதத்தால் சித்திரவதை செய்து படுகொலையை அரங்கேற்றிய குற்றவாளிகள் இவர்கள்தான். படுகொலையை அரங்கேற்றிவிட்டு தப்பியோடும் போது சிசிடிவியில் சிக்கியவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர் 21 வயதான சிமி என்கின்ற சாதனா. திருநங்கையான இவர் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. அவரது செல்போனை பெற்றோர் தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பல இடங்களில் தேடியும் மகள் கிடைக்காத நிலையில் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். அதேபோல் செம்மஞ்சேரி, நீலாங்கரை, தாழம்பூர் ஆகிய காவல் நிலையங்களிலும் பெற்றோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி OMR சாலை செம்மஞ்சேரி பகுதியில் முட்புதரில் அழுகிய நிலையில் உடல் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அழுகிய உடலை மீட்டு பரிசோதித்த போது அது திருநங்கையின் உடலாக இருக்கலாம் என சந்தேகித்துள்ளனர். உடனே திருநங்கை சிமியின் பெற்றோர் மற்றும் சகோதரிகளை வரவழைத்த போலீசார் உடலை காட்டியபோது அது தங்கள் சிமிதான் என அடையாளம் காட்டினர் கண்ணீருடன். உடலை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சிமியை யார் கொலை செய்தது, எதற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்த விசாரணையில் இறங்கினர். சிமியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் சிமியின் கையில் வெட்டுக்காயங்கள் இருப்பதாகவும் சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர் என்றும் முதற்கட்ட ஆய்வில் தெரிவித்துள்ளனர். போலீசார் சிமி கொல்லப்பட்ட இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அதில் 4 திருநங்கைகள் தலைதெறிக்க ஓடுவது பதிவாகியிருந்தது. அவர்கள் மீது போலீசாரின் சந்தேக பார்வை விழுந்தது. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என தேடுதல் வேட்டை நடத்திய போது அந்த 4 திருநங்கைகளும் ஏற்கனவே கஞ்சா வழக்கு ஒன்றில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது தெரிய வந்தது. சிறையில் இருந்த 4 திருநங்கைகளையும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்த போது போலீசாரை அதிர வைக்கும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கஞ்சா விற்பனையில் களை கட்டி வந்த திருநங்கைகள் 4 பேருக்கும் உயிரிழந்த சிமிக்கும் இடையே ஏற்கனவே வாய் தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. சிமி பார்ப்பதற்கு இளமையாகவும் அழகாகவும் இருப்பதால் அவர் மீது மற்ற திருநங்கைகளுக்கு ஒருவித பொறாமையும் இருந்து வந்துள்ளது. அவரை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டுமென கருதி அவர்கள் அதற்காக நேரம் எதிர்பார்த்து காத்திருந்தனர். சம்பவத்தன்று சிமியை மற்ற திருநங்கைகள் மது அருந்தலாம் என கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சிமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளை அவரை முட்டி போட வைத்து சித்திரவதை செய்து கொடூரமாக துடிக்க கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. ஏற்கனவே கஞ்சா வழக்கில் சிறையில் இருக்கும் அபர்ணா, ஆனந்தி, ரதி, அபி ஆகிய 4 திருநங்கைகள் மீதும் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். திருநங்கையை சக திருநங்கைகளே கொடூரமாக துடிக்க கொலை செய்திருப்பது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது.